Hello friends, welcome to Creativeaariworks. இது நம்ம கஸ்டமர் ப்ளவுஸு பிரைடல் ப்ளவுஸு டிசைன் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அதில் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் 3 லைன் சரி கொடுத்துட்டு சுகர் பீட், பெரிய பீடு, சுகர் பீடு, அதுக்கடுத்து வந்து பைப்பிங் வச்சு லோடிங் பண்ணியிருக்கேன். ஸோ லோடிங் பண்ணும்போது பீட்லேயே ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ 1 இன்ச்சுக்கு நல்லா அழகாக நெக்லைன் வந்து வந்துருச்சு. அதை சுற்றி வந்து கொடி டிசைன் தான் போட்டிருக்கேன். இந்த கொடி டிசைனோட ட்ரேசிங் வந்து இதுதான். நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ட்ரேசிங் வேணும்னா. ஸோ இந்த ட்ரேசிங்கை வந்து வச்சு முதல் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த கொடி டிசைனை ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். எல்லாமே பீட் ஒர்க் தான். ஃப்ளவர், லீஃப், அந்த கொடி மாதிரி இருக்கிறது மட்டும்தான் அந்த ஒர்க்கே. ஸோ ஃபுல்லாக வந்து பீட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். அங்கங்கே வந்து பீட்ஸ் வந்து இறச்சி விட்ட மாதிரி போட்டு அதுலேயும் சரி கொடுத்துருக்கேன். இந்த கொடி டிசைனில் இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து சுகர் பீட்லேயே ஃபில் பண்ணியிருக்கேன். அங்கங்கே வந்து சென்டர் பாயிண்ட் கொடுத்து பெரிய சைஸ் பீட்லாம் வந்து வச்சுருக்கேன். இதான் இந்த ப்ளவுஸோட நெக்லைன் ஒர்க்கு. இப்போ இதோட ஹேண்ட் ஒர்க் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஹேண்டை பொறுத்த வரைக்கும் பட்டில் வந்து பார்டர் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்டரை வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொடி டிசைன் போட்டிருக்கேன். ஸோ பார்டரில் வந்து நெக்லைனில் வந்துருக்க அதே டிசைன் போட்டிருக்கேன். அதோட என் பார்டரில் வந்து அதில் பாதி ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நடுவில் இருக்கிறதுல தான் வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ரவுண்டும் ஃப்ளவரும் அல்டர்னேட்டிவாக வந்துகிட்டே இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஸோ மேலே வந்து நெக்லைனில் போட்டிருக்க அதே கொடி டிசைனே கொடுத்துருக்கேன். அதுக்கும் மேலே சின்ன புட்டா வந்து 2-3 போட்டிருக்கேன். அங்கங்கே வந்து பீட்ஸ் வந்து செதறி இருக்க மாதிரி போட்டு அதுக்கு வந்து அவுட்லைன் ஜரியில் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் அவுட்லைன் ஜரி கொடுத்துருக்கனால கொஞ்சம் நல்லா அழகாக வந்து தெரியும், பிரைட்டாக வந்து தெரியும். இந்த ரவுண்ட் மோட்டிவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 mm சைஸ் பீடு, அதுக்கடுத்து சுகர் பீடு, அடுத்து ஒரு 3 mm சைஸ் பீடு ஒரு லைன் வச்சுட்டு அடுத்து சுகர் பீடும் 4 mm சைஸ் பீடையும் வச்சு ஒரு ஸ்டார் மாதிரி சன் மாதிரி பண்ணியிருக்கேன். அதை சுற்றி வந்து சுகர் பீடு ஒரு லைன், 3 mm சைஸ் பீடு ஒரு லைன், திரும்ப சுகர் பீடு ஒரு லைன், அடுத்து 4 mm சைஸ் பீடு ஒரு லைன். ஸோ நல்லா அழகாக மண்டாலா மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் ஆகி ரவுண்டு வந்து வந்துருச்சு. ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் நம்ம பீட் ஒர்க்கில் பண்ணால் அதே ஃப்ளவர்ஸ் தான். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஹேண்ட் ஒர்க்கு. ஸோ ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.